வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நல்லா சுட சுட சாதத்துக்கு நல்லா காரசாரமான ஒரு மீன் குழம்பும் மீன் வறுவலும். இது சாப்பாட்டுக்கு மட்டும் கிடையாது, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் இந்த ஒரே குழம்பு போதும், அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள்: நல்லா உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். மீன் குழம்பு நல்லெண்ணெயும் அந்த சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் தட்டே காலியாகிடும், அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஏற்கனவே மீன் குழம்புனாலுமே நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவோம் எல்லாருமே. அந்த சின்ன வெங்காயம் அந்த நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறப்ப இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு, மலம் பூண்டை கண்டு ஒரு 6-7 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது நாட்டு பூண்டுனா நீங்கள் ஒரு 10-15 கூட எடுத்துக்கோங்க. மிளகாய், பச்சை மிளகா 2 எடுத்துக்கோங்க. நான் சேர்த்துக்கலை, நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. புளி கொஞ்சமாக, லெமன் அளவு புளி அது கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. நல்லா சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி 2 தக்காளி, பெரிய தக்காளி, நாட்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, வெந்தயம், கடுகு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நல்லா பாத்திரம் சூடாகினதுக்கு பின்னாடி நான் நல்லெண்ணெய் சேர்க்கலை, எப்பயும் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்க்குறது. அதனால் சன்ஃப்ளவர் ஆயில் தான் 2 கரண்டி, குழிக்கரண்டினால் 2 கரண்டி சேர்த்துருக்கேன். இப்போ நான் பாத்திரம் சூடானதுக்கு பின்னாடி 2 கரண்டி இந்த குழிக்கரண்டியில் எடுத்து ஊற்றுறப்ப நம்ம அளவு தெரியும், எவ்வளோ ஊற்றுறோம் என்னன்னு சொல்லிவிட்டு. நீங்களும் இந்த மாதிரி ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன், கடுகு ஒரு 1/4 ஸ்பூன். வெந்தயத்தை விட கொஞ்சம் கடுகு கம்மியாக போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பின்னாடி பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் நான் சேர்க்குறேன். இது இல்லைன்னா கூட நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா 2 நிமிஷம் 3 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கணும். அது வரையும் நீங்கள் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அது வரையும் நீங்கள் பொறுமையாக இந்த மாதிரி வதக்கி விடுங்க. நல்லா கலர் மாதிரி நல்லா இந்த மாதிரி வரணும். அப்போ தான் குழம்புடைய மணமும் ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமும் கெட்டு போகாது. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு தக்காளி கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதங்கணும் தக்காளி. இப்போ எண்ணெய் ஊற்றி வெந்தயம், கடுகு, பூண்டு எல்லாமே நல்லா எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி வெங்காயம், தக்காளி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு புளியை நல்லா கரைச்சிட்டு நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. மண் தூசி இல்லாமல் நல்லா அந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி மசாலா நான் எப்போவும் வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி தான் குழம்புத்தூள். நான் தனித்தனியாக அரைச்சி வச்சுருப்பேன். மீன் குழம்புனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள். அதனால் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருப்பேன். இப்போ மிளகாத்தூள், மஞ்சத்தூள், குழம்புத்தூள், மல்லி, சீரகம், சோம்பெல்லாம் அரைச்ச தூள் எல்லா வீட்லேயும் அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த தூள் தான் ஒரு 2 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் இந்த மாதிரி சேர்த்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ புளித்தண்ணியை ஊற்றிட்டு அந்த மசாலாவையும் சேர்த்து உப்பு நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம். உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டயத்தில் புளி, உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் மீன்லாம் போடுறப்ப கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் இங்கே இடையில சேர்த்துக்கலாம். ரொம்ப கச்சிராமல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் காரமும் இல்லாமல் புளிப்பும் இல்லாமல்
கரெக்டான அளவில் நான் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். புளி கொஞ்சம் கூடிருச்சுன்னா கூட நீங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா கொதிஞ்சு குழம்பு வந்து தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியுடைய அளவை ஊற்றிக்கங்க. நல்லா திக்காகி வரணும். கொஞ்சம் திக்காகி வந்ததுக்கு முன்னாடி மீனை போடுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் மீனை போட்டால் மீன் கரைஞ்சிரும். குழம்பு வந்து பச்சை வாசனை போகாது, மசாலா வாசனை தான் வரும். தண்ணியாகவும் இருக்கும் குழம்பு. அதனால் நீங்கள் வந்து நல்லா திக்காகி வர்றப்ப சேர்த்துக்கோங்க. நான் வந்து தனி மிளகாத்தூள் காஷ்மீர் சில்லி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக காரத்துக்கு எப்போவும் நம்ம வீட்டில் எப்போவும் அரைக்கிற பொடி கொஞ்சமாக சேர்த்துட்டு மஞ்சத்தூள், குழம்புத்தூள் இதைத்தையும் சேர்த்து புளி கரைசலை ஊற்றிட்டு அந்த பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாமே இருக்கான்னு இடையில செக் பண்ணி தண்ணியுடைய அளவு வந்து கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் மீனுக்கு ஏற்ற மாதிரி குழம்புடைய அளவு காரம் புளிப்பு எல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறதும் சேர்த்துக்கலாம், குறைக்கிறதுனாலும் குறைச்சிக்கலாம். மீனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி அளவுகளை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து குழம்பு கொஞ்சம் திக்காகி வர்றப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். ஏன்னா முன்னாடியே நீங்கள் மீனை போட்டிங்கன்னா கரைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கொதிக்கட்டும் மூடி போட்டு வச்சுருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கு முன்னாடி மீனை நல்லா கழுவி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிஞ்சு திக்காயிருச்சு. இப்போ கழுவி வச்சுருக்க அந்த தலைப்பகுதியும் வால் பகுதியும் இதில் சேர்த்துட்டு நம்ம அந்த உடம்பு சதை பீஸை வந்து நம்ம வறுக்கிறதுக்கு மசாலா தடவி வச்சுக்கலாம். இந்த பக்கம் நல்லா கொதியட்டும். சிம்மில் வச்சுட்டு கொதிய விட்டுக்கலாம். இந்த பக்கம் மீன் கொதியுது. இப்போ வந்து மீன் வறுக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி லெமன் இல்லைன்னா புளி தண்ணியில் அந்த மசாலாவை கலந்துக்கிடலாம். நான் வந்து காஷ்மீர் சில்லி வந்து இந்த மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள், குழம்புத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே இருந்துச்சு வீட்டில், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு முறை வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் புளி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா மீன்லையும் எல்லா பக்கமும் நல்லா அந்த மாதிரி படும்படி தடவி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு 1/4 ஹவர் 1/2 மணி நேரம் கூட ஊறட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், குழம்புத்தூள், கொஞ்சமாக உப்பு,
தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய், புளி தண்ணி இல்லைன்னா லெமன், அந்த மாதிரி லெமன் சாறை ஊற்றி நல்லா அந்த மாதிரி நல்லா திக்காக அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் எடுத்து எல்லா பக்கமும் நல்லா படும்படி நல்லா தடவிக்கோங்க. தடவி ஒரு 1/4 ஹவர் இல்லைன்னா ஒரு 20 நிமிஷம் கூட நல்லா ஊற வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/4 ஹவர் ஆயிடுச்சு. நான் தோசைக்கல் இல்லைன்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு கூட நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். நான் தோசைக்கல்லில் தான் வறுக்க போகிறேன். தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒன்றா ஒவ்வொரு பீஸாக போட்டு வறுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 5 பீஸு வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்துகிட்டு ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு எல்லா பக்கமும் நல்லா வறுபடணும். உள்பக்கம் வந்து வேகாமல் இருக்கும். அதனால் நீங்கள் எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு இந்த மாதிரி ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வேக விடுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அருமையான பாறை மீன் குழம்பும் பாறை மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு மட்டும் கிடையாது, டிஃபனுக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.